வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட் எல்லாம் பார்க்க போறோம். கூடவே ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்டும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஜோதி லேப் ஆர்டிக்கல் பலரும் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இப்ப போட்டுறலாம், அப்ப போட்டுறலான்ட்டு ஒரு வழியா இன்னைக்கு டேல கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில அந்த ஆர்டிக்கல் பார்த்தீங்கன்னா, அப்லோட் ஆயிருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்க இன்ட்ரஸ்டடா இருந்தா செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட் அப்டேட் அதுக்கப்புறம் ஸ்டாக் அப்டேட் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கருத்த வந்து இங்க டிஸ்கஸ் பண்ணலான்ட்டு எடுத்துட்டு வந்தேன். என்னன்னா, ஸோ இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஒரு நண்பர் இன்ட்ரெஸ்டடா வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண சரியான நேரம். இந்த நேரத்தில வெறும் ஒரு 10 ஸ்டாக்க மட்டும் தினமும் பேசுங்க ப்ரோ. எல்லா நியூஸும் எல்லாம் தினமும் வந்து பேச வேண்டாம் அப்படின்ட்டு அவருடைய ஒரு ஒப்பீனியன வந்து சொல்லியிருக்காங்க. தினம் ஒரு 10 ஸ்டாக் எடுத்து பேசுறதுல பெருசா உடன்பாடு எனக்கு இல்ல. அத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஏன்னா தினம் 10 ஸ்டாக்க மட்டுமே நம்ம பேசிட்டு இருந்தா அது டைரக்ட் பைக்கால தான் வந்து அமையுமே தவிர, மத்தபடி எந்த விதமான ஒரு நாலேட்ஜ் இன்புட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல எல்லாத்தையும் வந்து தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுபோக ஸோ எந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்றேனோ, அதோட அப்டேட்டும் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேன். இவ்வளோதான் என்னால பண்ண முடியுமே தவிர, தினம் ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சு, ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த இடத்துலயும் என்னால சொல்ல முடியாது. அத வந்து இந்த இடத்துல நான் தெளிவா வந்து சொல்லிக்கிறேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ற அப்டேட் இங்க நான் ஷேர் பண்றேன். ஸோ மார்க்கெட் நல்லா இறங்கியிருக்கு. ஸோ இந்த டைம்ல நல்ல ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. அதே மாரி அந்த 10 ஸ்டாக்க ரவுண்டு சுத்தி தான் நம்ம ஓடிட்டே இருக்கணுமான்னு கேட்டா, அப்படியெல்லாம் வந்து கிடையாது. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா அது கிடையாது. ஸோ இந்த கருத்தோட என்னோட கருத்து ஒத்தே போகல. ஸோ நான் பல ஆப்பர்ச்சுனிட்டீஸ பார்ப்பேன். நான் கிட்டத்தட்ட 50 ஸ்டாக்ல நான் முதலீடு பண்ணுவேன். இப்ப இருக்கக்கூடிய மார்க்கெட் டவுன்ல. ஸோ 50 ஸ்டாக்கையும் இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்றேனான்னு கேட்டா, டெஃபினட்டா வந்து இல்ல. ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம டிஸ்கஸும் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால எனக்கு எது ஓகேன்னு படுதோ, அத வந்து இந்த இடத்துல நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். ஸோ வாய்ப்பு வரும்போது அத எப்படி பிடிக்கணுமோ, அப்படி பிடிக்கிறதுக்கு அவங்க தான் வந்து ட்ரை பண்ணிக்கணுமே தவிர, ஸோ ஒரு 10 ஸ்டாக் எடுத்து வச்சு தினமும் அந்த 10 ஸ்டாக்க வச்சு நம்ம என்ன பேசுறது? ஸோ அதையும் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒரு என்ன இருக்கு பேசுறதுக்கு எனக்கு புரியல. ஸோ இந்த மாரி ரொம்ப கான்சன்ட்ரேட்டா ஒரு போர்ட்ஃபோலியோ நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்ட்டு விரும்புனா, ஸோ ஒண்ணு டெஃபினட்டா இந்த மாரி யூடியூப் வீடியோஸே வந்து செக் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா, இங்க வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்த தான் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ நீங்க செப்பரேட்டா ஏதாவது ஒரு அட்வைசர் கிட்ட போகலாம். அப்படி இல்லைன்னா, ஓனா நீங்களே ஒரு டிசிஷன் எடுத்து இந்த 10 ஸ்டாக் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு முதலீடு பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே. ஸோ யூடியூப்ப பார்த்து ஒரு கான்சன்ட்ரேட் போர்ட்ஃபோலியோவ கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நெனச்சா, அதுவே ஒரு மிகப்பெரும் ஒரு தவறு. ஸோ இங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் அண்ட் எனக்கு எது வந்து சூட்டபிளா இருக்கோ, அதத்தான் வந்து நான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுவேன். ஸோ அதுல உங்களுடைய எஃபோர்ட்ட போட்டு, உங்களுக்கு எது சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் எல்லாம் பண்ணி, அனாலிசிஸ் பண்ணி, ஒரு 4 பேர் கிட்டயோ, இல்ல ஒரு அட்வைசர் கிட்ட கேட்டோ, ஸோ அதுக்கப்புறம் நீங்க அத உங்க போர்ட்ஃபோலியோல ஆட் பண்ணணுமா, வேண்டாமாங்கிற ஒரு முடிவு உங்க கையில இருக்கு. ஸோ அதனால நீங்க இந்த அளவுக்கெல்லாம் வந்து கான்சன்ட்ரேட்டடான ஒரு விஷயத்த டெஃபினட்டா இங்க எதிர்பார்க்க கூடாதுங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது இன்னைக்கு டே அப்டேட்குள்ள நம்ம வந்து போவோம். என்னன்னா, ஸோ இப்போ வந்து போர் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பெரும் பதற்றத்த தான் வந்து ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு டேல குவைத்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய டேமேஜ் ஏற்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. மல்டிபிள் ட்ரோன் அட்டாக் நடந்திருக்கு. ஸோ ரேடார் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, டேமேஜ் ஆயிருக்கிறதாவும், ஸோ இந்த ஃப்ளைட் டிராவல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, துண்டிக்கப்பட்டிருக்கிறதாவும் ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ பெரும் பஞ்சாயத்து தான் ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் தாண்டி ஈரானோட நியூக்ளியர் சைட், யுரேனியம் சைட்ல ஏதோ ஒரு தாக்குதல் நடந்ததாவும் நான் பார்த்தேன். இஸ்ரேல் போட்டு அடிச்சிருந்ததாவும். அதே மாரி ஈரான் பார்த்தீங்கன்னா, இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் அண்ட் இஸ்ரேல்லையும் வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறதாவும் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ சவுதி அரேபியால ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. ஸோ இந்த மாரி எல்லா பக்கமுமே பார்த்தீங்கன்னா, போட்டு அடிச்சு உடைச்சு எறிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த அந்த டெப்ரியா ஸோ அது பார்த்தீங்கன்னா, வந்து ஒரு கார் மேல விழுந்து கார் அப்படியே ஜம்ப் ஆயி போகுது. ஸோ வேற லெவலான பதற்றமான சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, அங்க ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு மிலிட்டரி பேஸ்லயும் வந்து தாக்குதல் நடத்துறதாவும் பல தகவல் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ பதற்றம் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் என்ன ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நாளைக்கு தான் தெரியும். ஸோ இது கண்டிப்பா நம்ம மார்க்கெட்ட வரக்கூடிய வாரத்திலும் டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா, போட்டு பார்த்துரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் எனக்கு இருக்கு. ஸோ என்ன நடந்தாலும் சரி, நல்ல நல்ல வாய்ப்புகள் நமக்கு மார்க்கெட்ல ஏற்பட்டதுன்னா, அத வந்து நம்ம கன்சிஸ்டன்ட்டா வந்து கன்சிடர் பண்றதுக்கு ட்ரை பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்தா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ரெட்டி காரு கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ ரெட்டி காரு பார்த்தீங்கன்னா, இப்ப என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ தேவையில்லாத வேலை. ஸோ ஒலிம்பிக் அப்படிங்கிற இந்த நோவோ நார்டிஸ்கோட அதே பேரு கிட்டத்தட்ட சிமிலரா ஒலிம் ஒலிம்பிக்கோ என்னமோ ஒரு பேர் ஒலிம்பிக்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஒலிம்பிக் அப்படிங்கிற மாரி ஒலிம்பிக். ஸோ ஓகே விக் கடைசியில இந்த பிக்கு பதிலா வி
ஸோ ஒலிம்பிக் அப்படிங்கிற ஒரு பேரில் ரெட்டி வந்து லான்ச் பண்ணாங்க. பட்டு நோவா பார்த்தீங்கன்னா கேஸை போட்டு அதெல்லாம் முடியாது, எங்கள் பேர் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி கடைசியில் பேரை மாற்ற வச்சுட்டாங்க. ஸோ ரெட்டியும் வந்து மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லை, ஸோ ஒரு 5 கோடி மதிப்பிலான இன்வென்ட்ரிஸையும் வந்து இந்த பேர் மாற்றம் பண்ணணும் அப்படின்ட்டும் திரும்பி வாங்க போகிறதாகவும் ஒரு தகவல் கொடுத்துருக்கு. அதையும் விடலை. ஸோ இந்த முன்னாடியே கொடுத்த ஸ்டாக்கையும் வந்து இவங்க மாற்றணும் அப்படின்ட்டும் நோவோ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செட்பேக்காக வந்திருக்கு. இப்போ பேரையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டி மாற்றிட்டாங்க. ஸோ இது ரெட்டி கிட்டேருந்து வந்த அப்டேட்டு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ தெர்மேக்ஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான ஒரு கான்ட்ராக்ட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 1600 கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் ஒரு சரிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்காக தான் வந்து இருக்குது. பட் இப்போ ஒரு கான்ட்ராக்ட் வின் பண்ணியிருக்காங்க. பட் வேல்யூவேஷன் அதெல்லாம் எதுவுமே வந்து சூட்டபிளாகவும் வந்து இல்லை. ஸோ இந்த பவர் செக்டார் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. குறிப்பாக பவர் செக்டாருக்கு ரிலேட்டடான அந்த கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த நிறுவனங்கள் எதுவுமே அட்ராக்டிவான இடத்துல இல்லை. ஸோ பவரோட டிமாண்ட் பார்த்திங்கன்னா இன்னும் இந்த டேட்டா சென்டர் இதெல்லாம் வந்து ஆரம்பிச்சதுன்னா இன்னும் பெருகிட்டே தான் வந்து போகுது. ஸோ அதில் கண்டிப்பாக சில நிறுவனங்கள் பயனடையும். அந்த மாதிரி நிறுவனங்களை தேடணும், நல்ல வேல்யூலையும் வந்து கிடைக்கணும். அதை வந்து நம்ம மனசில் வச்சுட்டு ஸோ தேடுதலை வந்து தொடங்குவோம். அடுத்தது கோல் இந்தியா கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ கோல் இந்தியா பார்த்திங்கன்னா டிவிசி கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வந்து க்ரியேட் பண்ணி ஸோ ஒரு பவர் கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இன்னி ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வயசுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. பட் ஒரு லாங் டேர்ம் கண்ணோட்டத்தில் இந்த ஒரு பவர் கம்பெனி இந்த பவர் ரிலேட்டட் சேவைகள் பல விஷயங்களையும் பண்ண போகிறதா வந்து தகவல் வந்திருக்கு. ஸோ 50-50 2 பேருக்கும் இந்த ஜாயின்ட் வெஞ்சரில் 50-50% வந்து ஸ்டேக் இருக்கிறது தான் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்தது குஜராத் கேஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ என்னென்னா குஜராத் கேஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இண்டஸ்ட்ரீஸை வந்து நீங்கள் இன்னும் இந்த வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் உங்களுடைய யூசேஜ் என்னவாக இருக்கும், கன்சம்ஷன் என்னவாக இருக்கும்னு அசஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா ஒரு கரெக்டாக சப்ளை பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்துக்காக இவங்க குஜராத் கேஸ் இப்போ அவங்களுடைய கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஸோ ப்ரைஸை பார்த்தீங்கன்னா கண்ணா பின்னான்னு ஏற்றுறாங்க. 41 கிட்ட இருந்தது இப்போது 85 இருந்து 88 வரைக்கும் உயரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸை இருக்கக்கூடிய விஷயத்த கஸ்டமர் மேலே பாஸ் ஆன் பண்ணுறாங்க. பட் இந்த இந்த நமக்கு சிஎன்ஜி இவங்கெல்லாம் வந்து பண்ணுறவங்க கொஞ்சம் வந்து ரிஸ்க்கு தான். எதையும் வந்து பாஸ் ஆன் பண்ண முடியாது. ரிஸ்க்கை வந்து அவங்க தலை மேலே தான் ஏற்றிக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு இன்னும் இந்த ஐஜிஎல் அண்ட் எம்ஜிஎல் ரெண்டுமே இன்னும் கூட வருங்காலத்தில், அதாவது வரக்கூடிய நாட்களில் சீப்பராக கிடைக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், இந்த ஐஜிஎல் அடுத்தது எம்ஜிஎல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெஃபினட்டாக லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ண மாட்டேன். அப்படியும் ஹோல்டு பண்ணுற மாதிரி இருந்தாலும் ஸோ பெரும் அளவுக்கான ப்ராஃபிட் புக் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் பண்ணியிருக்கேன். ஒரு 60% இல்லை ஒரு 50%க்கு மேலே போகுது அப்படின்னா ஸோ முக்கால்வாசி குவான்டிட்டிஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்கிறத வைக்கிறதுக்கு மட்டும்தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஐஜிஎல், எம்ஜிஎல், குஜராத் கேஸு, ஜிஎஸ்பிஎல் இது எதுவுமே என்னோட ப்ரைமரி அக்கௌண்ட்டில், டிமேட் அக்கௌண்ட்டில் நான் வாங்கவே வந்து மாட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேமிலி அவங்க பேரில் தான் வந்து நான் பண்ணுவேன். ஸோ அவங்களோட அக்கௌண்ட்டில் தான் நான் வந்து வாங்குவேன். ஏன்னா ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இன்னும் சில பல காரணங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு ஷார்ட் டேர்ம், அதாவது ஒரு 2 வருடம் 3 வருடம் நான் லாங் டேர்ம் அப்படின்னு நினச்சி வாங்குறது என் போர்ட்ஃபோலியோவில் இருக்கும். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா ஸோ என்னோட போர்ட்ஃபோலியோவில் அந்த பங்குகள் இருக்காது. ஸோ அது வாட்டுக்கு லாங் டேர்முக்கு டிஸ்டர்பே பண்ணாமல் போர்ட்ஃபோலியோவை வளர்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு குறிக்கோளாக இருக்குது. ஸோ இது ரொம்ப நாட்களாகவே இப்படி தான் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மெயின் போர்ட்ஃபோலியோவில் பெரிய அளவுக்கான மாற்றம் பார்த்திங்கன்னா இருக்காது. அப்பப்போ இப்போ லாஸ்ட்டாக கோட்டாக்ல வந்து கொஞ்சம் கை வச்சது, அதுக்கப்புறம் ஃபெட்ரலில் கை வச்சது, இந்த மாதிரி அப்பப்போ பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குமே தவிர பெருமளவுக்கான மாற்றம் வந்து இருக்காது. அதே மாதிரி ஸோ இந்த க்ரோவெல்லாம் வச்சுருக்காங்க போல். ஸோ இந்த க்ரோவ்லலாம் நான் இப்போ போய் ஆயில் இடிஎஃப் வாங்கினேன்னா எனக்கு ₹5 ப்ரோக்கரேஜ் போடுறாங்க, ₹8 ப்ரோக்கரேஜ் போடுறாங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ ப்ரோக்கரேஜ் இருக்கக்கூடிய ப்ரோக்கரை யூஸ் பண்ணால் ப்ரோக்கரேஜ் போடத்தான் செய்வாங்க. ஸோ எங்கே ஜீரோ ப்ரோக்கர் இருக்கும் அதை தேர்வு செஞ்சாலும் நமக்கு கிடைக்காது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஜெரோதா தான் யூஸ் பண்ணுறேன், பலருக்கும் தெரியும். எனக்கு அதனால் நான் நார்மலாக இந்த ₹100 சிப்பு, ₹200 சிப்பு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு பெருசாக எந்த விதமான பேர்டனும் இருக்காது. அதே மாதிரி ஸோ இப்போ ஐடிசி போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம 5 ஸ்டாக்கு 10 ஸ்டாக் அந்த ₹400 ரேஞ்சிலலாம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக 5, 10ன்ட்டு வாங்கும்போது ஸோ இதுக்கெல்லாம் ப்ரோக்கரேஜ் போட்டோன்னா என்ன ஆகுறது? ஸோ நமக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம அக்யூமுலேட் பண்ணும்போது இந்த ப்ரோக்கரேஜ் ஒரு பெரிய ஒரு தலைவலியாக வந்து இருக்கும். ஆனால் அந்த தலைவலியெல்லாம் நமக்கு இல்லை, ஜெரோதா யூஸ் பண்ணனால. இன்னும் சில இடத்துலையும் பார்த்திங்கன்னா
0 புரோக்கரேஜ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் வந்து இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு நல்ல புரோக்கரேஜாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ புரோக்கரேஜ் கொடுக்கறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா, இல்லை எனக்கு புரோக்கரேஜ் எல்லாம் பிரச்சனை இல்லை, ஸோ எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, என்எஸ்சி வந்து இப்போது இந்த பிரெண்ட் க்ரூட் ஃபியூச்சர் ஏப்ரல் 13ஆம் தேதியில் லான்ச் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இந்த கமாடிட்டி ஒரு 16% வரைக்கும் மார்க்கெட் ஷேர் பிடிச்சிருக்காங்க. இதை 30% உயர்த்த போகிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ எம்சிஎக்ஸ் இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் லீடராக இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. பட் இப்போ அதை வந்து தட்டி பறிக்கும் விதமாக என்எஸ்சி வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எம்சிஎக்ஸை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இல்லைனாலும் நாளைக்கு போட்டு பொழந்துருமா என்னன்னு தெரியல. ஏன்னா என்எஸ்சியில் தான் பெரிய அளவுக்கு வந்து வால்யூம் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடம். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரேடர்ஸையும் இழுத்துருவாங்க. ஸோ என்ன நடக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம், பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.